அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் பிப்ரவரி 5, 2025 தை 23ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். உங்கள் இன்றைய சூழ்நிலை நிச்சயமாக நாளைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறக்கூடியவை, கவலைகள் மறையக்கூடியவை. இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. காலம் எந்த நொடியிலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பாக மாற்றலாம். நம்பிக்கையுடன் பயணியுங்கள். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய 5ஆம் ஆண்டு காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேலை, ஏன்னா 5ஆம் ஆண்டில் நம்ம எல்லாருமே அடி எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தியோடு நம்ம இப்போ பயணிக்கிறோம். ஸோ இந்த அற்புதமான காலை வேலையில் நம்ம எல்லாருமே 8 மீது நிற்கிறோம். இப்போ தான் ஆரம்பித்தது மாதிரி இருக்குது. ஆனால் 5 ஆண்டுகளை நம்ம எட்டி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல எல்லாருமே கிழக்கு திசையை நோக்கி நின்று பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய குருநாதர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இயற்கை, இறைவன், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய மூதாதையர்களுக்கு, உங்களுடைய முன்னோர்களுக்கு, உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லி இன்றைய பயணத்தை தொடங்கலாம். இப்போது ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும், அதாவது இத்தனை நாட்கள் இத்தனை ஆண்டுகள் நான் எப்பொழுதுமே பெண்கள் அனைவரும் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி கொஞ்சம் மாற்றத்தில் நம்ம 5ஆம் ஆண்டில் ஏதாவது ஒரு விஷயம் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதுதான், ஏன்னா மற்றது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான். ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் சற்று மாற்றி இருக்கேன். ஸோ இப்போ பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் ரைட் சைடிலும் பெண்கள் லெஃப்ட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலுமே நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே தான் இருக்கும். விடியலில் நீங்கள் விடிகாலையில் டைகர் குடும்பத்தில் நிறைய நபர்கள் 3:30 மணிக்கே எழுந்து 4 மணிக்கே நடையை தொடங்குவது அப்படிங்கிற செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். விடியலே உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரும். அதாவது டைகர் கிளப்பில் விடியலில் நிறைய விஷயம் கிடைக்கும். ஒவ்வொரு சூரிய உதயத்தின் போதும், ஒவ்வொரு பறவையை பார்க்கும் பொழுதும், ஒவ்வொரு பூச்சியை பார்க்கும் பொழுதும், மற்ற விலங்கினங்களை பார்க்கும் பொழுதும், மனிதர்களை பார்க்கும் பொழுதும் ஏதோ ஒரு செய்தியை உங்களுக்கு அவர்கள் வழங்குவார்கள். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் கவனமாக கூர்ந்து கவனிக்கணும். எல்லா செய்தியும் நமக்கானது அப்படி அல்ல. நீங்கள் எந்த விஷயத்தை யதார்த்தமாக பார்க்கிறீர்களோ, எந்த விஷயத்தை நீங்கள் ஆழ்ந்து பார்க்கிறீர்களோ, அந்த விஷயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அற்புத செய்தி கிட்டும்.
அதை மட்டும் நீங்கள் மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ, எந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்கிறீங்களோ, அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை போதிக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சிந்தித்தால் போதும். அதற்காக வாழ்நாள் முழுவதும் பார்க்கக்கூடிய அத்தனையும் நமக்கு செய்தி தான் அப்படின்னு கூர்ந்து கூர்ந்து கவனித்து கொண்டிருக்க தேவையில்லை. ஒவ்வொரு விடியலுமே நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கும். நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். கற்றதை நம்ம பெற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். நிறைய செய்திகள் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வருது. அதை வந்து நம்ம படிச்சுக்கிறோம், அதை பெற்றுக்கொள்கிறோம். கற்றதை பெற்றுக்கொள்கிறோம். அதை கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறதுல தான் இந்த ஆண்டோடைய தொடக்கத்தை நீங்கள் வைக்கிறீங்க. நம்மளுடைய 5ஆம் ஆண்டு தொடக்க நாளில் நீங்கள் வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நாம் கற்றுக்கொள்கிறோம், அதை பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதை கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் நினைவில் கொண்டு இனிமேல் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கற்ற விஷயங்களை ஒரு டைரியில் குறிப்பிடுங்கள். நான் நிறைய நேரங்களில் டைரியில் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் அதற்காக டைரி எழுதுவீங்க. நான் டைரியில் நீங்கள் நான் சிறு பிள்ளையில் நான் எழுதியதெல்லாம் உண்டு. அது நேரம் இருப்பவர்கள் எழுதலாம். ஆனால் நான் சிறு வயதில் எழுதுனது ஒரு கட்டத்தில் அந்த நாட்குறிப்பு அப்படிங்கிறது அன்றைய நாளில் நடந்த எல்லா விஷயங்களையும் உட்கார்ந்து யோசித்து எழுதுவது அப்படின்னு செய்து கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அது அப்படியே நம்மளுடைய டிஏ ரிப்போர்ட் அப்படின்னு 2லிருந்து 5 நிமிடத்தில் குறிப்பிடுவது கூட அது மாறிடுச்சு. அதானே நம்மளுடைய நாட்குறிப்பு. அவ்வளவுதானே. நம்ம இன்னைக்கு என்ன செய்தோம், நமக்கு உடலுக்காக, நமது மனதிற்காக, நமது புத்திக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டிஏ ரிப்போர்ட் அப்படிங்கிறத ரொம்ப இன்னைக்கு ஏன்னா எழுதிக்கிட்டு இருந்தோம்னா நேரமே பத்தாது. நான் ஒரு காலத்தில் நான் ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கும் போதெல்லாம் அந்த நாட்குறிப்பு டைரி எழுதுவது அப்படிங்கிறதுல அன்றைய நாளில் எந்த பாடம் எந்த டீச்சர் வழங்கினாங்க, எந்த மாணவனோடு சண்டையிட்டான், எனக்கும் மற்ற மாணவர்களுக்கும் நான் பாட்டுக்கு எழுதி கொண்டே இருப்பேன். அப்படி எழுதும்போது நல்லா தான் இருக்கும். அதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட போகும். ஆனால் அதையெல்லாம் நம்ம திரும்பி பார்ப்போமா அப்படின்னா என்னைக்காவது எப்பொழுதாவது அந்த டைரியெல்லாம் கல்லூரி காலம் படிக்கும் பொழுது புரட்டி பார்த்தேன். பார்க்கும் பொழுது அந்த பொழுதுலாம் ஞாபகத்துக்கே வரலைன்னு வச்சுக்கிறேங்களேன். ஆனாலும் எழுதியிருக்கோம், ஆனாலும் பார்க்குறோம், ஒரு சுவாரஸ்யம். ஆனால் அது நேரத்தை தேவையில்லாமல் நம்ம கிடக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு கட்டத்தில் புரிந்து கொண்டு அப்புறம் நாட்குறிப்பை குறிப்பாக மட்டும் அதாவது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி அதை ரொம்ப எளிதாக நம்ம டைகர் கிளப் தருது. ஸோ டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், நம்மளோட ஆக்டிவிட்டி என்ன அப்படின்ட்டு நம்ம 8 நடைப்பயிற்சி இதெல்லாம் இப்போ செய்கிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஷட்டில் காக் விளையாடுறேன் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். இந்த ஷட்டில் காக் இன்றைக்கி எத்தனை மணி நேரம் விளையாண்டேன் அவ்வளோதான். அதில் எத்தனை மேட்ச் ஜெயித்தேன், எத்தனை மேட்ச் தோத்தேன், அதெல்லாம் தேவையில்லை. அது நம்ம எதற்காக விளையாடுகிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு நேரம் விளையாடுகிறோம், எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சோம், இந்த குறிப்பு மட்டும் இருந்தால் போதும். இந்த குறிப்பையும் நம்ம திரும்பி பார்ப்போமா அப்படின்னா நிச்சயமாக இந்த குறிப்புகளை எல்லாம் உங்களால் எளிதாக பார்க்க முடியும். இதை நான் கேம்பில் சொல்லித்தரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். கேம்ப்பு தான் தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஸோ ரொம்ப எளிதாக ஒரு நிறுவனத்திற்கு அப்படின்னா ஒரு கிராஃப் ஒன்று வரைவாங்க. ஸோ அந்த கிராஃப் எப்பொழுதுமே உயர்வுலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மிஷன்லேயே நம்ம சொல்லுவோம், தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா. அது முன்னேற்றத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்கணும். அப்போது அந்த கிராஃப் பார்த்தா தான் தெரியும் நம்ம தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டிருக்கிறோமா அப்படின்னு. ஏன்னா நீங்கள் நிறைய ஸ்டாக் மார்க்கெட்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஷேர் மார்க்கெட்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதனுடைய கிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும். அப்படி இருக்கக்கூடாது நம்மளுடைய கிராஃப் அப்படிங்கிறது உயர்வுலேயே இருக்கணும். அப்படின்னா இன்றைக்கி 10ல் இருக்கிறது நாளைக்கு 100 ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. இன்றைக்கி 10ல் இருக்கிறது 11ல் இருக்கலாம், நாளைக்கு மறுநாள் 11லேயே இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. நம்ம 20க்கு போயிட்டோம் அப்படின்னா மீதி 19 18க்கெலாம் வரக்கூடாது. மீண்டும் நம்மளுடைய கிராஃப் ஆனது 20 20 20ன்னு தான் இருக்கணுமே தவிர அது 21ஆகத்தான் மாறும். அப்படி நம்ம கிராஃபை ரொம்ப சூப்பராக பார்க்கலாம். நான் அதை நிச்சயமாக அந்த கேம்பில் கற்றுத்தருகிறேன். அதாவது நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நாமே எப்படி கிராஃபாக பார்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வரும் கேம்பில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த மாதிரியான நம்மளுடைய தொடர் முயற்சி அப்படிங்கிறத இங்கே ஒரு சகோதரி கூட இப்போ வாழ்த்து செய்தியில் சொல்லியிருக்காங்க.
டைகர் கிளப்பின் வாயில் மூலமாக தான் தொடர் முயற்சியை நான் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த 5ஆம் ஆண்டில் நீங்கள் பயணிக்கும் பொழுது அதுதான் உங்களுக்கு நினைவுக்கு வரணும். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு சிறந்த நாள் தான், ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வெற்றி நாள் தான். எல்லா நாளையும் நம்ம கொண்டாடி கொண்டே தான் இருக்க போகிறோம். ஸோ எல்லா நாளும் இன்னைக்கு 5ஆம் ஆண்டு முதல் நாள் தொடக்க விழா அப்படின்னு நம்ம எண்ணிக்கொண்டால் நாளைக்கு 5ஆம் ஆண்டோட 2ஆம் நாள். ஸோ இப்படி தான் நம்ம வந்து அதை வெற்றி நாளாகவே பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ நமக்கு ஆனந்தம் அற்புதம் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ இந்த ஷட்டில் காக் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும் பொழுது கூடுதலாக இன்னொரு செய்தியை சொல்லணும். இப்போ என்னோடு விளையாடக்கூடிய நண்பர்கள் அவர்களுக்கு வந்து இந்த ஸ்டெமினா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா, அதைத்தான் அது ஆங்கிலத்தில் அப்படிலாம் சொல்லுவாங்க, நம்ம ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஆற்றல் எப்போ தெரியும் அப்படின்னா இந்த மாதிரியான களத்தில் இந்த மாதிரியான தளத்தில் சக வயதினருடைய என்னை ஒத்த வயதினருடைய விளையாடும் பொழுது அந்த ஸ்டெமினா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது அப்பொழுது தெரியும். ஒரு 1.5 மணி நேரம் தொடர்ந்து விளையாண்டு கொண்டிருந்தாலும் அங்கே ஆற்றல் குறையவே இல்லை அப்படிங்கிற போது அந்த நண்பர்களுக்கு ஆச்சரியம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். எப்படி அப்படின்னு ஸோ அவர்களிடத்தில் நான் சொல்லிக் கொடுப்பது அப்படிங்கிறது நம்ம டைகர் கிளப்பை நான் சொல்லுவேன். நிறைய பேர் பின்தொடருவாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்னை பின்தொடர்வது அப்படிங்கிறது அந்த சக நண்பர்களாக இருப்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இப்போ அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தொடர் முயற்சியின் வாயிலாக ஆற்றலை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத அவர்கள் கற்று இப்போ தேர்ந்து வருகிறார்கள். அவங்க என்னை சரி கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. மகிழ்ச்சி, சிறப்பு, சந்தோஷம். ஸோ இந்த தொடர் முயற்சியை மட்டும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். எல்லாருக்குமே நான் சொல்கிறது, ஸோ டைகர் கிளப்பில் நீங்கள் ஒரு உறுப்பினர் அப்படின்னா, நீங்கள் ஒரு அங்கத்தினர் அப்படின்னா, நீங்கள் மகிழ்வோடு எப்படி பெருமையோடு சொல்கிறீர்களோ அந்த பெருமையை உங்களுக்குள் நீங்கள் புகுத்தும் பொழுது டைகர் கிளப் போலவே நீங்கள் இருக்கணும். ஸோ ஒரு டைகர், நான் வந்து எல்லாருமே டைகர்னு சொல்கிறேன். நான் வந்து நீங்கள் நேற்று இணைந்தவர்களுக்கு கூட இன்னைக்கு வந்து டைகர் அப்படின்னு நம்ம சொல்லி தான் அவங்களுடைய பேரை சொல்கிறோம். ஸோ அப்படி நீங்கள் டைகராக மாறும் பொழுது நீங்கள் வந்து எங்களை போல தான், நீங்களும் தொடர் முயற்சி உடையவர்கள் தான், நீங்களும் வெற்றியாளர்கள் தான், உங்களாலும் சாதிக்க முடியும் தான். நீங்கள் இன்னைக்கு எடுத்துகிட்டு நாளைக்கு விடக்கூடிய நபர்கள் இல்லை. தொடர் 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 வெற்றி அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லை வந்து நம்ம வந்து எப்படி வேண்டுமானாலும் வச்சிருக்கலாம், இலக்கு வந்து எதை வேண்டுமானாலும் வச்சிருக்கலாம். ஆனால் இலக்கை நோக்கிய பயணத்தை மட்டும் நம்ம விட்டு விடாமல் தொடுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து ஒரு டைகராக மனசில் பதிஞ்சு இந்த 5ஆம் ஆண்டில் நீங்கள் உங்களுடைய மனதில் கொள்ளணும். ஸோ மணியோசை கேட்டிருக்கோம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் உங்களுடைய நடையை மாற்றி நடக்கணும். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கிறவங்க அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். 21 நிமிடத்தில் தான் நம்ம மாற்றி நடக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இப்போது நம்மளுடைய 5ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் உங்களுக்குள் ஒரு கேள்வி அப்படிங்கிறது, நாம் கற்றதை பெற்றதை கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா. அதுக்கு நீங்கள் ஒரு டைரி அப்படிங்கிறத வச்சுக்கிறங்க. இன்னைக்கு நீங்கள் எதையெல்லாம் கற்றீர்கள் அப்படின்னு நீங்கள் காலையிலேருந்து மாலை வரை யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20-30 விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வர வேணாம். நீங்கள் எதில் கவனம் செலுத்துறீங்களோ, எதை நீங்கள் பாடமாக பார்த்தீர்களோ, எது உங்களுக்கானதாக நீங்கள் நினைத்தீர்களோ அதை குறிப்பிடுங்கள். ஒரு நாளைக்கு 2-3 இருந்தால் போதும். நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் வந்து உட்கார்ந்து அதையே சிந்தித்து கொண்டு அதையே யோசித்து கொண்டுலாம் இருக்க வேணாம். உங்களுக்கு சாதாரணமாக ஒரு விஷயம் உங்களை வந்து வந்தடையும். அது உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பதிலாக இருக்கும். அது டைகர் கிளப்லேயே நிறைய பேருக்கு கிடைக்குதுன்னு சொல்றீங்க. நீங்கள் ஏதேனும் ஒரு சிந்தனையில் வருவீங்க, ஏதேனும் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ஆனால் அதற்கான விடை அப்படிங்கிறது டைகர் கிளப்பில் அன்னைக்கு ஆடியோவில் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அதுபோல் உங்களுக்கு ஒரு நாளில் நிச்சயமாக 2-3 தகவல்கள், விஷயங்கள் உங்களை வந்தடையும். அதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. நான் விடியலில் ஒரு பறவை இனத்தை பார்க்கிறோம். அந்த பறவையோட உழைப்பை பார்க்கிறோம். அது விடிகாலையில் எழுவதை பார்க்கிறோம். அது தன்னுடைய குடும்பத்திற்காக உழைப்பதை பார்க்கிறோம். அது தன்னுடைய குடும்பத்தோடு இருப்பதை பார்க்கிறோங்கிற ஒரு செய்தி ஒரு பறவையை பார்க்கும்போது எனக்கு தோன்றுவதை நான் சொல்கிறேன். அப்போது அதனிடமிருந்து உழைப்பையும் அதனிடமிருந்து நேரத்தை எப்படி ஒதுக்குவது அப்படிங்கிறதையும், அதனிடத்திலிருந்து மகிழ்வை எப்படி பெறுவது, குடும்பத்தோடு எப்படி இருப்பது அப்படிங்கிறதையும் நாம் செய்தியாக எடுத்துக்கிட்டு அதை நாம் நமக்கு எப்படி மாற்றி பார்க்க வேண்டும்.
அப்படின்னு நம்ம அதுகிட்ட இருந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஆரம்பித்து அதுகிட்ட இருந்து என்னென்ன விஷயம் கட்டுறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால் அதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நாளைக்கும் அதே பறவையை பார்த்துட்டு நாளைக்கும் அதே பறவை அதே சொல்லிச்சுன்னு அதே செய்தி இல்லை. அந்த டைரியில் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறீங்க. இப்போது நம்மளுடைய 42 நாள் சேலஞ்ச் நான் வந்து சொல்லுவேன். இந்த சேலஞ்சில் நிறைய பேர் பயணிக்கிறாங்க, நிறைய பேர் கடைபிடிக்கிறாங்க, நிறைய பேர் வெற்றியை கூட அடைஞ்சிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு சகோதரிலாம் 3 கிலோ எடை இழப்பு அப்படிங்கிறத மனதில் கொண்டு நம்மளுடைய 42 நாள் சேலஞ்சில் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க 23வது நாளே 3.5 கிலோ எடை இழப்பு அப்படிங்கிறத அடைந்தேன் அப்படின்னு எனக்கு அந்த செய்தியை சொன்னாங்க. ஸோ நாம் எதை எண்ணி பயணிக்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதை பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு அதை அள்ளி தருகிறது டைகர் கிளப்பின் வாயிலாக. ஸோ இந்த 42 நாள் சேலஞ்சில் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாளும் ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லுவேன். டாஸ்க்குன்னு சொல்லுவோம், ரொம்ப அப்படி யோசிச்சிட வேணாம், ரொம்ப பயந்துட வேணாம். ரொம்ப எளிதான விஷயம்தான், ரொம்ப எளிதான ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உடனே எல்லாரும் அதை கடைபிடிக்கலாம், தவறொன்றும் இல்லை. இந்த நல்ல நாளில் நீங்கள் கடைபிடிக்கலாம். நித்தம் இரவில் வந்து நம்ம வந்து சுடு தண்ணீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் கலந்து குடிக்கணும் ஒரு டம்ளரில். இதை வந்து நம்ம ஒரு பழக்கமாக மாற்றுறோம். நித்தம் அப்படின்னா நித்தமில் ஒரு நாளைக்கு கடுக்காய் நீர் குடிக்கலாம், ஒரு நாளைக்கு மஞ்சள் நீர் குடிக்கலாம். இது மாதிரி நான் வந்து அங்கே டாஸ்க்கு சொல்லுவேன். இப்போ இந்த டாஸ்க்கை வந்து சாதாரண விஷயம் தானே. ஒரு மஞ்சள் அப்படிங்கிறது நமக்கு பவுடராகவே நம்மகிட்ட இருக்குது, நம்ம அடுப்பங்கரையில் இருக்குது. நம்மளுக்கு வெந்நீர் சுடுதண்ணி அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக எல்லாராலையும் போட முடியும் இல்லையா? ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாராலையும் வந்து போட முடியும். ஸோ எல்லாராலையும் அதை தயாரிக்க முடியும் அல்லவா? அப்போது அந்த வெந்நீரில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் கலந்து குடிப்பது அப்படிங்கிறது சாதாரண வேலை. ஆனால் அதை தொடர்ந்து செய்யணும், அப்போ தான் அது சாதனையாகும். அதுதான் உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளித்தரும். ஸோ இந்த மாதிரி நான் நித்தம் ஒரு டாஸ்க்கு அப்படின்னு அதை கடைபிடிக்கிறாங்க. கடைபிடிப்பதன் வாயிலாக அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். இப்போது உங்களை நீங்கள் கடைபிடிக்கிறோமாங்கிற அந்த கேள்விக்கு நீங்கள் இந்த குறிப்புகளை எழுதி வைத்து, இப்போ ஒரு பறவையிடமிருந்து இதை கற்றேன், ஒரு மனிதனிடமிருந்து இதை தெரிந்து கொண்டேன், ஒரு புத்தகத்தின் வாயிலாக எனக்கு இது தெரிந்தது, ஆடியோவின் வாயிலாக இது எனக்கு கிடைத்தது அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்கன்னா, அந்த டைரியில் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அதை நித்தம் கடைபிடிக்க நீங்கள் பழக வேண்டும். அதுதான் இந்த 5ஆம் ஆண்டு தொடக்க நாளில் நீங்கள் உங்களுக்குள்ளாக வைத்துக்கொள்ள வேண்டியது. ஸோ நித்தம் நீங்கள் 2லிருந்து 3 விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கண்ணுக்கு தட்டுப்படும், காதுக்கு புலப்படும், அல்லது உங்களை வந்தடையும். அதை நீங்கள் கேட்ச் பண்ணி, அதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி, அதை நீங்கள் எழுதி நீங்கள் பயன்படுத்துவதற்கு முனைப்பாக இருக்கணும். இதை நீங்கள் மாதத்தில் ஒரு முறை அந்த டைரி எடுக்கிறீங்க. ஸோ அதை எதையெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து கடைபிடிக்கிறீங்கன்னு டிக் அடிக்கிறீங்க, எதையெல்லாம் விட்டுட்டீங்கிறத மீண்டும் பார்க்குறீங்க, அதை மீண்டும் கடைபிடிக்கிறீங்க. இந்த பழக்கத்தை மட்டும் நீங்கள் 1 மாத காலத்திற்கு செய்யுங்க. இந்த 1 மாத காலம் அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கி வந்து 5ஆம் தேதியில் நம்ம அடி எடுத்து வைத்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதம் அப்படிங்கிறது 28 நாள் தான் இருக்கும். இருப்பினும் மார்ச் ஒரு 5ஆம் தேதி வரை நீங்கள் வந்து மனதில் கொள்ளுங்கள். இந்த 29 நாள் 30 நாளில் நீங்கள் நித்தம் 2-3 பழக்கங்களை, 2-3 நல்ல விஷயங்களை நீங்கள் பாருங்கள், அதை நீங்கள் எழுதுங்கள், எழுதி அதை கடைபிடிங்கள். இதை ஒரு மாதத்தின் முடிவில் எதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறீங்கன்னு பாருங்கள், எதையெல்லாம் மறந்துட்டீங்கிறத பாருங்கள், அதை டிக்கடிங்க, மீண்டும் அதை பின்தொடருங்கள். 365 நாளும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம், இந்த 30 நாள். ஏன்னா இந்த 5ஆம் ஆண்டு தொடக்க நாளில் நான் இதை வந்து சபதமாக எடுத்துக்கிட்டேன், இந்த சபதத்தை நான் இன்றைக்கி கடைபிடிக்க போகிறேன், இந்த சபதத்தை நான் நித்தம் பழக்கமாக்க போகிறேன். இப்படி மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ 42 நாள் சேலஞ்சுக்காரவங்களுக்கு இந்த 11ஆம் தேதியோட அவங்க வந்து 42 நாளை வந்து நிறைவு செய்கிறாங்க. அவங்களுக்கு 42 பழக்கங்களை வந்து கற்றுத்தருகிறேன். அதை யார் ஒருவர் என்னை ஏமாற்றுவதாக தன்னை ஏமாற்றுகிறார்களோ அதை வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உங்களை நீங்கள் வந்து பாராட்டி, உங்களை நீங்கள் சீராட்டி, நீங்கள் எப்பொழுது அதை பழக்கமாக்கி அதை வழக்கமாக்குறீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரும். அந்த வெற்றியின் வாயிலாக
நீங்கள் அதை கடைபிடித்தீர்கள் அப்படிங்கிறத நான் அறிய முடியும். ஸோ இதை மட்டும் நீங்கள் இன்னைக்கு தொடக்க நாளில் நீங்கள் முக்கிய கருவாக எடுத்துக்கொண்டு, ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம கற்கிறோம், பெறுகிறோம், ஆனால் கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அந்த கேள்வி தான் எனக்குள்ள. நம்மெல்லாம் கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக இன்றிலிருந்து கடைபிடிக்க முடியும். அதுதான் நான் இன்னைக்கு தலைப்பு நான் அதுதான் எழுதியிருந்தேன் மீன்ஸ் நம்ம இன்னைக்கு 5ஆம் ஆண்டில் அடி எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் இது சாதாரண விஷயமானா எல்லாரும் ஒரு அசாதாரணமான விஷயம் சொல்லுவாங்க. அல்ல, நம்ம வைத்த சின்ன சின்ன அடிகள் தான், ஸ்டெப்ஸ் வைக்கிறோம் அல்லவா, இந்த சின்ன சின்ன அடிகள் தான் இன்றைக்கி 5ஆம் ஆண்டில் கொண்டு வந்து நம்மளை நிறுத்தியிருக்கு. அப்போ முதல் அடி அப்படிங்கிறத நம்ம அப்படி எளிதாக எப்படி 8 நடை நடக்கும் பொழுது வைக்கிறோமோ, அதை சின்ன சின்ன அடியாக நம்ம நடக்க அது நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிறத இந்த 5ஆம் ஆண்டு தொடக்க நாளில் அதையே ஒரு செய்தியாக்கி, நீங்கள் அதையே ஒரு பாடமாக்கி, இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றீர்கள் அப்படிங்கிறத கூட இன்றைக்கி நீங்கள் முதல் விஷயமாக எழுதி கொள்ளலாம். இன்றைய நாளில் உங்களுக்கு இன்னும் 2-3 விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் அதை எழுதணும், அதை குறிப்பெடுக்கணும், அந்த குறிப்பை கடைபிடிக்கணும். அதுதான் நீங்கள் இன்னைக்கு எனக்கும் பிரபஞ்சத்திற்கும் நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய சத்தியமாக. இதை சத்தியம்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கடைபிடிப்பீங்க. நம்ம நிறைய நேரங்களில் ஆகட்டும் பார்க்கலாம்னு ஐயா காமராஜர் சொன்னது போல் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம அதுக்கு தான் நிறைய டீப் ஒர்க் புத்தகத்துலலாம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ நம்ம எதை ஆழமாக செய்யணும், எதை நம்ம மேலோட்டமாக செய்யணும் அப்படிங்கிறத ஸோ நீங்கள் சத்தியம் கூட பண்ணிடலாம். நீங்கள் செய்து பாருங்கள். ஏன்னா நிச்சயமாக நடந்தேறணும், நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறணும். அதற்காகத்தான் நம்ம எல்லாவற்றிலுமே டைகர் கிளப்பில் இணைந்தது மட்டும் இல்லை, வாழ்க்கையிலேயே நீங்கள் வெற்றி பெறுவதற்காக மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போது அந்த வெற்றி அடைவதற்கு ஒரு அற்புத சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலாவை யாரெல்லாம் கடைபிடிக்கிறீர்களோ, யாரெல்லாம் உறுதி எடுத்துக்கொள்கிறீர்களோ, யாரெல்லாம் சத்தியம் செய்கிறீர்களோ, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படி. ஸோ நீங்களே தான் டாஸ்க் எழுதிக்கிற போகிறீங்க. டாஸ்க் மீன்ஸ் உங்களுக்கு எது கண்ணில் தட்டுப்பட்டுச்சோ, எதை நீங்கள் கேட்ச் பண்ணீங்களோ அதை நீங்கள் எழுத போகிறீங்க, அதை எழுதி கடைபிடிக்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 3 விஷயம், அதில் நீங்கள் 3 கடைபிடிக்கிறீங்க, ஒரு 10 நாளில் அதை நீங்கள் மறந்துடுறீங்கன்னு வச்சுக்கிறோம். ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் 30 நாள் கழித்து தான் எல்லாவற்றையும் எடை போடணும், எதையெல்லாம் கடைபிடிக்கிறோம், எதையெல்லாம் விடுகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபார்முலாவை இன்னையிலேருந்து நான் உங்களுக்கு தர்றேன். நான் கற்ற அனைத்து விஷயங்களையும் நான் உங்களுக்கு தருவேன். அப்படி தான் இது நான் ஒரு பயிற்சியாளர் இடத்தில், ஒரு குருநாதர் இடத்தில் நான் கற்றதை, நான் பெற்றதை, நான் பயன்படுத்துவதை, நான் கடைபிடிப்பதை, அதை கடைபிடித்து விட்டு உங்களிடம் தருகிறேன். ஸோ நீங்கள் இந்த நாளில் நீங்கள் எனக்கு ஒரு உறுதியை தாருங்கள், சத்தியத்தை தாருங்கள். இப்போது நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். இப்போது நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். உற்சாகத்தில் அது பயங்கர இறுக்கமாக இருக்குது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் இருக்குது. சுவாசத்தை சோதித்து பார்க்குறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதலை பற்றி வரும் நாட்களில் நிறைய பார்க்க போகிறோம். நிதானமாக பருங்க, நின்று கொண்டு பருங்க, 2 வாய் பருங்க, தண்ணீரின் சுவையை உணர்ந்து பருங்க. இப்போது தண்ணீர் பருகி முடித்தவர்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போகிறீங்க, கமெண்ட் பதிவிட போகிறீங்க. இன்றைக்கி என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா, டைகர் குழுமத்தில் இன்றைக்கி மட்டுமில்லை, என்றைக்குமே முதல் கேள்வியாக டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்களா? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி அப்படிங்கிறது, இப்போது கற்றதை பெற்றதை கடைபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கற்றுத்தந்தோம் அல்லவா? அந்த கற்றதை பெற்றதை கடைபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் உறுதி செய்கிறீர்களா? சத்தியம் தருகிறீர்களா? நீங்கள் சத்தியம் செஞ்சுட்டா அதை கடைபிடிச்சாகணும்னா, கடைபிடிச்சா உங்களுக்கு நல்லது இல்லையா? சத்தியத்தை மீறிட்டா அப்படின்னா அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. சத்தியத்தை மீறிட்டான்னா மீற மாட்டீங்க. நீங்கள் எப்போ உறுதி கொடுக்குறீங்களோ, எப்போ நம்பிக்கையோடு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, நிச்சயமாக அது நடந்தேறும்.
ஸோ கற்றதை பெற்றதை கடைபிடிக்கப் போகிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு உறுதியை தாருங்கள், சத்தியத்தை தாருங்கள். ஸோ இது இரண்டாவது. மூன்றாவதாக, இந்த 5ஆம் ஆண்டு தொடக்க நாளில் நீங்கள் யாரை வாழ்த்தணும்னு நினைக்கிறீங்களோ, யாரை நீங்கள் பாராட்டணும்னு நினைக்கிறீங்களோ, யாரை நீங்கள் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களை குறிப்பிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்த்து செய்திகளை சொல்லுங்கள். எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்த்து செய்தியை சொல்லுங்கள். உங்களுக்கும் என்னுடைய 5ஆம் ஆண்டு தொடக்க விழா வாழ்த்துக்களை தெரிவித்து, இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் செய்யுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் வெற்றியை தரும், உடனடியாக தரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நினைவூட்டி, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணமும் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து சகோதர சகோதரிகளுடைய வாழ்த்து செய்திகள். நான் வாழ்த்துவதற்கு, நன்றி சொல்வதற்கு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ அதற்காகவாது பல சகோதரர்கள் உங்களுடைய வாழ்த்து செய்தி அனுப்புனீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். இப்போ முதலாவது வாழ்த்து செய்தி வழங்க வருகிறார் சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல். இவங்க சவுத் சோன் டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல் அவர்களுடைய வாழ்த்து செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டு பயணிக்க போகிறோம். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல் சவுத் சோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது சகோதரரின் வாழ்த்து செய்தியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அன்புடன் அனைத்து டைகர் உறவுகளுக்கும் உற்சாகமான, சந்தோஷமான, ஆரோக்கியமான, அன்பான வணக்கங்கள். நான் டைகர் எல்ஐசி கணேசன், சவுத் சோன் கிளப் கேப்டன், திண்டுக்கல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நமது டைகர் கிளப்புக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நமது 8 நடை பயிற்சிக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நமது 8 நடை பயிற்சியின் 1500வது நாளுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நமது டைகர் கிளப்பின் ஃபேமிலி டீமுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நமது டைகர் உறவுகளான அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நமது டைகர் கிளப் ஆசான் சகோதரர் பிரபாகரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலின் கருத்துக்கு ஏற்ப நமது ஆசான் அவர்களின் டைகர் கிளப் அதிகாலை எழு, ஆகாயம் தொழு, இதயம் துடிக்க விடு, ஈர் அழுந்த பல் தேய், உடல் வளைய பயிற்சி செய், ஊளைச் சதையை ஒளி, இருதுபோல் உலை, ஏழை போல் உன், ஐம்புலன் அடக்கு, ஒளித்து விடு புகை மதுவை, ஒட்டகம்போல் நட. இவை அனைத்தும் அடங்கியதுதான் நமது 8 நடை பயிற்சி. இந்த 8 நடை பயிற்சி தொடங்கிய நாள் முதல் தொடர்ந்து 1500வது நாளை அடியெடுத்து வைக்கும் இந்த நன்னாளில் எந்த பிரதிபலனையும் நேர்மறை எண்ணங்களுடனும் விடுமுறை இல்லாமலும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமலும் பிறர் நலனே நமது நலன், பிறர் ஆரோக்கியமே எனது ஆரோக்கியம் என்ற தன்னலமற்ற செயல்பாட்டுடன் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது டைகர் கிளப்பில் நானும் 8 நடை பயிற்சியில் பயணிக்கிறேன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கடந்த 11/2
2022 முதல் என்னை டைகர் கிளப்பில் இணைத்து தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டு வருகிறேன். நான் நமது டைகர் கிளப்பில் இணைவதற்கு முன் இருந்த எனது உடல் ஆரோக்கியத்திற்கும் இணைந்த பிறகு என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நிறைய மாற்றங்கள் உண்டு. எனது காலில் இருந்த பித்த வெடிப்புகள் காணாமல் போய்விட்டது. என்னுள் இருந்த கோபம் எங்கு சென்று விட்டது என்று எனக்கு தெரியவில்லை. தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரம் நடக்க முடியாமல் இருந்த காலம் சென்று இப்போது தொடர்ச்சியாக 6-7 மணி நேரங்கள் கூட தொடர்ச்சியாக நடக்க முடிகிறது. என்னுள் இருந்த ஒற்றை தலைவலி சென்ற இடம் தெரியவில்லை. என்னுள் இருந்த அல்சர் சரியாகிவிட்டது. வயிற்று செரிமானம் சரியாகிவிட்டது. இவை அனைத்தும் நமது டைகர் கிளப்பில் இணைந்து 8 நடை பயிற்சி தொடர்ச்சியாக செய்வதன் பயனாக மாறியுள்ளது. இன்னும் நிறைய செயல்பாடுகள் என்னிடம் மாறிவிட்டது. இவை அனைத்தும் நமது 8 நடை பயிற்சி மூலமே. இந்த மாற்றத்தை எல்லாம் கொடுத்த நமது 8 நடை பயிற்சிக்கும் டைகர் கிளப்புக்கும் டைகர் கிளப் ஆசான் சகோதரர் பிரபாகரன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் மீண்டும் என் மானசீகமான நன்றிகளை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை இந்த நமது டைகர் கிளப்பில் இணைத்து வைத்த சகோதரி டைகர் செல்வி தர்மர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல நமது டைகர் கிளப்பில் என்னால் இணைத்து வைத்த எனது மனைவி டைகர் அன்னைக்கிளி மற்றும் எனது மகன் சோட்டா டைகர் அன்பு மற்றும் எனது நண்பர்கள் டைகர் சசிகுமார் அவருடைய குடும்பத்தார்களும் மற்றும் டைகர் கனகராஜ் அவர்களுக்கும் இந்த 1500வது நன்னாளில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க கடந்து வாழ்க வாழ்க டைகர் கிளப். வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல் சவுத் சோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அண்ணன் கணேசனை பற்றி குறிப்பிடணும் அப்படின்னா எனக்கு ஒரு உடன்பிறவாத சகோதரர் அப்படின்னு சொல்லலாம். சில நபர்களை பார்க்கவும் பிடிச்சிடும், சில பேரை பழகவும் பிடிச்சிடும். அந்த வகையில் சிலரை முன்ன எப்பயோ பார்த்த ஒரு ஞாபகம் இருக்கும் அல்லவா, அந்த மாதிரி தான் எனக்கு கணேசனை எப்பயோ ஒரு ஏற்கனவே ஒரு நட்பு, ஒரு உறவு, ஒரு தொடர்பில் இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு கணேசனை நான் பார்க்கும் பொழுதெல்லாம், அவர் என்னிடத்தில் பழகும் பொழுதெல்லாம், ஏன்னா அவரோட நான் வயதில் எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் அவர் என்னுடைய பேச்சை அவர் கேட்பதும், நான் எவ்வளவோ முறை சொல்லியிருக்கேன், நான் பரவாயில்ல நான் விடுங்கண்ணா அப்படிங்கன்னா இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மரியாதை அப்படிங்கிறதையும் அவரிடத்துலேருந்து நான் நிறைய கற்று வருகிறேன், தெரிந்து கொள்கிறேன். அண்ணனுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லி குடும்பத்தோடு அவங்க ஒவ்வொரு கேம்ப்லையும் பயணிப்பது, குடும்பத்தினரோடு ஒரு குடும்பமாக டைகர் கிளப்பையே தன்னுடைய குடும்பமாக அவர் ஏற்றிருப்பது, இதையெல்லாம் எனக்கு பார்க்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை இந்த நேரத்தை வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அண்ணனுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லி, அண்ணன் தன்னை இணைத்து வைத்த சகோதரியை எப்பொழுதுமே, ஏன்னா அவங்களுடைய ஃபீட்பேக்கில் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனக்கு ஒரு அரை மணி நேரம் கூட நடக்க முடியாத ஒரு சூழல், நிற்க முடியாத ஒரு சூழல், உடலில் அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் 6 மணி நேரம் கூட நடக்கிறேன், நிற்கிறேன். இந்த ஆற்றலை தந்தது டைகர் கிளப் அப்படின்னு சொன்னாங்க. அதான் அவங்களுக்கு வழங்கினது ஒரு மருத்துவ சகோதரி தான். அவங்க தான் டைகர் கிளப்பில் நீங்கள் பயணிங்க, 8 நடை பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் உடலில் பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினாங்க. ஏன் இந்த இடத்துல சகோதரி செல்வி தர்மரை அவங்கள நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, நிறைய நேரங்களில் நிறைய பேர் அதுலேயும் தன்னுடைய தொழிலுக்கு எந்த பாதிப்பும் விடக்கூடாது, மற்றவர்களுக்காக அப்படின்ட்டு சில பேர் சில விஷயங்களை மறைப்பாங்க. ஆனால் அந்த சகோதரி அவங்களுக்கு இவர் ஒரு கிளைண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு இல்லை, இது உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை தரும். உங்கள் உடலில் உங்களுக்கு ஆற்றல் தான் வேணும், உங்கள் உடலில் ஆரோக்கியம் தான் உங்களுக்கு வேணும், அதற்காக தான் நீங்கள் என்னையை நாடி வந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் இதை கடைபிடித்து பாருங்கன்னு அவங்க அன்னைக்கு கை காட்டினாங்க. அதை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார் அண்ணன். பிடிச்சி அவருக்கு
பிடிச்சதன் விளைவாக டைகர் கிளப்பை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதன் விளைவாக இன்னைக்கு அவங்க வந்து சவுத் ஜோனுடைய கேப்டனாக இருக்கிறாங்க அப்படின்னா, என்ன நாங்கள் சொன்னாலும் அது ஒரு சிறு பிள்ளையாகவே அவர் வந்து அதை ஏற்று, நான் வந்து அதை வந்து எப்படா அதை செய்து முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறதும், ஒவ்வொரு நேரங்கள்லையும் அவங்களுடைய வாழ்த்து செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1450வது நாளுக்கு நான் அதை ஒளிபரப்ப கூட இல்லை. ஆனாலும் அவங்களுடைய வாழ்த்து செய்திகளை வந்து அவங்க வந்து தொடர்ந்து தந்து கொண்டே தான் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு தன்னுடைய வாழ்த்து செய்தியெல்லாம் எப்பொழுதும் போல ஒரு கவிதை நடையோட, அதிகாலை எழு, ஆகாயம் தொழு, இருதயம் துடிக்க விடு, ஈறு அழுந்த பழுத்தே, உடல் வியர்வை களி, ஊளைச்சதை ஒளி, எருது போல் உழை, ஏழை போல் உண், ஐம்புலன் புதுக்கு, ஒழித்து விடு புகை மதுவை, ஓட்டம் போல் நட, ஔடகம் பசி, அக்தாற்றின் எக்தாவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அண்ணன் வந்து இந்த நேரத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த செய்தியை சொல்லும் பொழுது இதே போன்ற ஒரு செய்தியை உங்களுக்காகலாம் நான் வந்து புகைப்படம் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு நாள் பேசுகிறேன். நான் வந்து ஒரு மருத்துவமனைக்கு அம்மாவை மருத்துவமனையில் சேர்த்துருக்கும் போது அந்த மருத்துவமனை சுவற்றில் ஒரு பெருசாக அவங்க எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து புகைப்படம் எடுத்து வச்சேன் அந்த காலகட்டத்தில். ஸோ நிச்சயமாக இப்போது அண்ணன் வந்து இந்த கவிதையின் வாயிலாக, இது வந்து ஐயா வைரமுத்து எழுதுனதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதன் வாயிலாக அதை நினைவுபடுத்தியிருக்காரு. நான் இப்போது அப்போ உள்ள ஃபோட்டோக்களை எடுத்து ஏன்னா உங்களுக்காக தான் நான் எடுத்து வச்சேன். சூப்பர், இந்த விஷயங்கள்லாம் நம்ம கிளப்பில் உள்ள எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு எடுத்து வச்சேன். ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ நினைவூட்டினமைக்கு நன்றி. நிச்சயமாக அதை நம்ம பார்க்கலாம். அண்ணனுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, ஆனால் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஒரு சிறந்த சகோதரனா, டைகர் குழுமத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு நபராக நீங்கள் என்றென்றும் எங்களோட இருக்கணும். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் தரணும். தாங்களும் தங்களது குடும்பமும் எழுச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்கணும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் தரணும்னு இந்த நாளில் கேட்டு, உங்களுடைய வாழ்த்து செய்தியை அப்படியே ஏற்று தொடர்ந்து நம்ம இன்னொரு வாழ்த்து செய்தியை கேட்க போயிடும். இந்த அற்புதமான வாழ்த்து செய்தியை நமக்கு வழங்கி இருப்பவர் சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். இவங்க சேலம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது அம்மாவின் வாழ்த்து செய்தியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். டைகர் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் தஞ்சாவூரிலிருந்து டைகர் விஜயலட்சுமி. நான் 4 ஆண்டுகளாக இக்குழுவில் பயணித்து வருகிறேன். இக்குழுவை செம்மையாக தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கும் பிரபா தம்பிக்கும், அகிலாமா, ஜெயந்திமா, மணி, ராகுல் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இக்குழு 5ஆம் ஆண்டு அடியெடுத்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரபா தம்பிக்கும், அகிலாமா, ஜெயந்திமா, மணி, ராகுல் அனைவருக்கும் 5ஆம் ஆண்டு தொடக்க விழா நல்வாழ்த்துக்கள். டைகர் உறவுகள் அனைவருக்கும் 5ஆம் ஆண்டு விழா வாழ்த்துக்கள் கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை இக்குழுவில் இணைத்து வைத்த எனது மகன் காளிமுனீஸ்வரனுக்கு நன்றி. மேலும் இக்குழுவில் நான் இணைத்து வைத்த வித்யா, ஸ்ரீசங்கரி, பாகியலட்சுமி, அனுராதா அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நான் என் குழுவில் இணைந்த பிறகு அடைந்த பலன்கள் ஏராளம். அவற்றில் ஒரு சில: வீசிங், நல்ல தூக்கம், பேக் பெயின். இக்குழுவில் எனக்கு மிகவும் பிடித்தது மூட்டு பயிற்சி செய்யும் போது ஒலிக்கும் மங்கள இசை எனக்கு மிகவும் பிடிக்கும். தம்பி பிறந்தநாள் வாழ்த்து ஆடியோவிற்கு உறுப்பினர்கள் பெயரை சொல்லி வாழ்த்துவது பிடிக்கும். எப்படியாவது மந்த்லி 2 ஆடியோ அனுப்பிவிடுவேன். பிரபா தம்பியின் குரலி வாழ்த்து கேட்கும்போது ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அகிலாமா தொகுத்து வழங்கும் இன்றைய தினம் அருமை வாழ்த்துக்கள். முக்கியமான தினங்கள் தகவல்கள் பற்றி தெரிந்து கொள்கிறோம். 8 நடை மூலம் தினம் தினம் புதிய செய்திகள், மருத்துவ குறிப்பு, புத்தக சுருக்கம், வரலாற்று கதைகள் போன்றவை நம்மை செதுக்கிக் கொண்டிருக்கின்றன. இல்லை, ஃபேமிலி டீம் நம்மை செதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டேட்டஸ் 6 to 8க்குள் வைத்து விடுவேன். ஏதோ சூழலில் வைக்காவிட்டாலும், என்னம்மா ஸ்டேட்டஸ் இன்னும் வைக்கவில்லை என
என விசாரிப்பார்கள். சகோதரி டைகர் முத்துக்கனக செல்வி கூறியது போல என்னிடமும் ஒரு சிலர் கேட்டுள்ளார்கள். டிஏ ரிப்போர்ட் முடிந்தவரை அனுப்பிவிடுவேன். டிஏ ரிப்போர்ட் அனுப்பிவிட்டு வியூ பண்ணி ஸ்கோரை பார்ப்பேன். இன்னும் என்னால் 40 தாண்ட முடியவில்லை. இன்னும் ஒரு சில பழக்கங்களை விட முடியவில்லை. முயற்சி செய்கிறேன். அந்த மதிப்பெண்களை பார்க்கும்போது நமது தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. முடிந்தவரை எல்லோரும் டிஏ ரிப்போர்ட் அனுப்புங்கள். பலன் பெறுங்கள். விஷுவல் பண்ணுவதன் மூலம் நாம் நினைத்ததை அடைய முடியும். நான் இக்குழுவில் இணைந்த பிறகு ஆசிரியை திலகம் விருது பெற்றுள்ளேன். டைகர் குழுமத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபா தம்பிக்கு நன்றி. இந்த செய்தியை எல்லா ஃபீட்பேக்கிலும் சொல்வேன். ஏனெனில் புதிய நபர்கள் இணைந்துள்ளார்கள். எனக்கு ஒரு குடும்ப சூழல் காரணமாக மன அழுத்தம் ஏற்பட்டு ஆஞ்சியோ பண்ண சொன்னார்கள். எனக்கு பயம். என் உறவுகள் யாரிடமும் பேசவில்லை. அன்று என் கண் முன்னால் நின்றது பிரபா தம்பி மட்டும்தான். கால் பண்ணினேன். தம்பி சொன்ன ஒரே வார்த்தை, ஒன்றும் ஆகாதம்மா, நல்லபடியாக திரும்பி வந்து என்னிடம் பேசுவீர்கள், 8 நடை நடப்பீர்கள் என்று கூறியது இன்று வரை என்னால் மறக்க முடியாது. மறக்கவும் மாட்டேன். நான் அரசு தொடக்கப்பள்ளியில் பணிபுரிகிறேன். எனது மாணவர்கள் அனைவரும் மூட்டு பயிற்சி, சூப்பர் பிரெயின் யோகா, நந்தி குரல், ஈர்ப்பு விதி அனைத்தையும் செய்வார்கள். இப்பயிற்சியை எங்களுக்கு வழங்கிய குரு பிரபாகரன் அவர்களுக்கு நன்றிகள். பிரபஞ்சத்திற்கு நன்றி. டைகர் கிளப் நமக்கு கிடைத்த பெரிய விலை மதிக்க முடியாத சொத்து. இந்த சொத்தை நமக்கு வழங்கிய ஜெயலட்சுமி அம்மாவுக்கு கோடான கோடி நன்றிகள். எனக்கு பேச வாய்ப்பளித்த டைகர் டீமுக்கு நன்றி. மீண்டும் அனைவருக்கும் 5ஆம் ஆண்டு விழா தொடக்க விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, அம்மாவுடைய வாழ்த்து செய்தியில் அவங்களுடைய கருத்து அப்படிங்கிறதையும் பகிர்ந்திருந்தாங்க. அம்மாவை பற்றி குறிப்பிடணும் அப்படின்னா, அவர்களை இணைத்து வைத்தது அவர்களுடைய மகன் காளி முனீஸ்வரன். அவர் தான் எங்களுக்கு நன்கு அறிமுகமானவர். ஸோ அவர் தான் அம்மாவை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அம்மாவை எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியாது, அதாவது முகம் பார்த்து பழகலை. பட் தொடர்ந்து அவங்க என்னிடத்தில் வாட்ஸ்அப்லேயும் சரி, சகோதரிகள் வாயிலாக என்னை தொடர்பு கொண்டு, அகிலா, ஜெயந்தி இவங்களெல்லாம் தொடர்பு கொண்டு என்னிடத்தில் பேசுவாங்க. தனக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, தனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை எல்லாவற்றையும் என்னோடு பகிர்வாங்க. ஸோ அப்படி தொடர்ந்து நிறைய முறை பேசியிருக்காங்க. நிறைய வாட்ஸ்அப்பில் அவங்க தகவலை சொல்லுவாங்க, செய்திகளை சொல்லுவாங்க. அப்புறம் கேம்புக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை கேம்புக்கு அவங்க கடைசி நேரத்தில் வர முடியாமல் ஒரு சூழல் போனது. அப்புறம் ஒரு முறை கண்டிப்பாக நான் மட்டுமாவது வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு வர்றதுக்கு திட்டம் போட்டு அந்த பயணம் அவங்களுக்கு வர முடியாமல் போய் அடுத்த பயணத்தில் அவங்க எங்களையெல்லாம் பார்த்தே ஆகணும். இப்போ ஒரு செய்தியை சொன்னாங்க அல்லவா, இந்த செய்திக்கு பிறகு என்னையெல்லாம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலந்துக்கிட்டாங்க. அந்த கேம்ப் அதுதான் அம்மாவை நான் முதல்ல சந்திக்கக்கூடியது. ஜூமில் நம்ம பார்த்துக்குருவோம் நிறைய. அப்போல்லாம் ஜூமில் அடிக்கடி மீட்டிங் போடுவோம், நிறைய பேரை பார்த்துக்குருவோம், நிறைய செய்திகளை நம்ம பகிர்ந்துக்குருவோம். இருந்தாலும் நேரில் பார்த்தது அப்படிங்கிறது அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்குறாங்க அம்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல் தன்னுடைய மகிழ்ச்சியையும் சரி, தன்னுடைய பிரச்சனைகளையும் சரி, எல்லாவற்றையுமே பகிர்வாங்க. ஸோ அந்த கேம்ப்பு தான் எனக்கு நினைவுக்கு போகிறது. அந்த கேம்பில் அம்மா பார்த்துட்டு சில பிரமிப்புகளை அங்கேயே கவனித்தாங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனைகளில் அங்கே அங்கே எப்படி முடிவை மாற்றினாங்க, எப்படி அங்கே என்ன ஒரு மேஜிக் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அம்மா இன்னொரு ஆடியோவில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை தான் நம்மளோட பகிர்ந்தாங்க. ஸோ அந்த சூழலில் என்னிடத்தில் பேசியே ஆகணும் அப்படின்ட்டு அவ்வளோ சூழல் அப்படி இருக்கும்பொழுது அவங்க பேசியே ஆகணும்னு சொல்லி அந்த கடைசி நேரத்தில் என்னிடத்தில் கேட்டாங்க. அதாவது அந்த ஆப்ரேஷனுக்கான நேரத்தில் என்னிடத்தில் கேட்டாங்க, நிச்சயமாம்மா நீங்கள் 2 நாளில் என்னிடத்தில் பேசுவீங்க, நான் உங்களிடத்தில் பேசுவேன், நான் அதை விசுவல் பண்ணுறேன், நிச்சயமாக நடந்துடும், நம்ம நேராக சந்திக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். அம்மா அந்த நம்பிக்கையோடு போனேன் அப்படிங்கிறத இப்போ கூட பகிர்ந்தாங்க. ஸோ இல்லைம்மா, இன்னும் ஒரு 50-60 ஆண்டு காலங்கள் நம்ம ஒன்றாக பயணிக்க போயிடும். ஸோ அதெல்லாம் நான் கனவுல பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நிச்சயமாக மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக இருப்போம். இந்த நல்ல நாளில் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு கிட்டியமைக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னும் நிறைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்த்து செய்திகள்லாம் இருக்குது. வரிசையாக நம்ம அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்னும் வாழ்த்து செய்தி அனுப்ப நினைப்பவர்கள் தாராளமாக வழங்குங்கள். வாழ்த்துவதனால் நாம் வளருவோம் அப்படி
அப்படிங்கிறத, யார் வாழ்த்துறவங்க வளருவாங்க அப்படிங்கிறத அந்த நேரத்தில் சொல்லி, அம்மா வந்து அந்த செய்தி 2-3 முறை நான் வாழ்த்தும் போது அது வந்து கேட்க கிடைக்காத ஒரு விஷயம் சொன்னாங்க. அதனால் அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்கள் அவரது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் செய்து விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் இந்த ஆண்டு நமக்கு வெற்றி நாளாக அமையட்டும். எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நமக்கு என்றென்றும் துணை நிற்கட்டும். நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள் இயற்கை இறைவன் பிரபஞ்சம் இஷ்ட தெய்வங்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள் நமக்கு வழி நடத்துவார்கள். நாம் வெற்றி அடைவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.